இதுவரைக்கும் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த கனகாதான். அவதான் எங்களுக்கு எதிரா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனா ஆனா அவளை கையங்களுமா பிடிக்கதான் முடியல. மாயா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கனகதுர்கா அம்மன் சிலையை கடத்துறதுக்கு எங்களுக்கு துணையா இருந்த அத்தனை பேரையும் கொன்னது அவதான். ஆட்ட தின்னு மாட்ட தின்னு கடைசியா மனுஷனை தின்னுச்சா பிடாரிங்கிற மாதிரி எங்களை சுத்தி இருந்த எல்லாரையும் களை எடுத்தது இல்லாம அந்த கனகா கடைசியா வீணாவையும் காவேரியும் கொன்னுட்டா. ரத்த வெறி அடங்காம இப்ப அவ எங்களையும் குறி வச்சிருக்கா. கனகாவோட இந்த அதிரடிக்கான காரணமே அந்த கனகதுர்கை அம்மனோட அருள் தான். அதனாலதான் உங்களுக்கு உதவி பண்ண வந்த அத்தனை பேரையும் அவ அழிச்சிருக்கா. ஆனா அவ தன்னோட ஆட்டத்தை நிறுத்துவாளானே தெரியல. அதனாலதான் சொல்றான் மாயா, இனியும் அவளை விடக்கூடாது. அப்படி விட்டா அழிவு நமக்குதான், நமக்குதான். இன்னைக்கு அவ கதையை முடிக்கிற. இந்த ஆவுடை யாருங்கிறத அவளுக்கு காட்டுற. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கனகாவை கொல்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவ ஒண்ணு கடவுள் இல்லையே, அவளும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷிதானே. என்னால அவளை கொல்ல முடியும். அது உங்களால முடியாது. ஏன் முடியாது? முடியாதுங்கிற வார்த்தையே எங்க ஜமீன் அகராதியிலேயே கிடையாது. அவளை தீத்து கட்டுற வல்லமை இந்த ஜமீன் ஆவுடைய அப்பனுக்கு இருக்கு. அதையும் நீ பார்க்க தான் போற.